ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்: ப்ரெட்டு, புதினா இலை, பெரிய வெங்காயம், கடலை மாவு, மிளகாய்த்தூள், சீரகம், தக்காளி, சால்ட், பேக்கிங் சோடா, பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கிறேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்யக்கூடியதாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து புதினா இலை போட்டுக்குங்க. காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ இது நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம். இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்லையும் தேங்காய் துருவலும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 1 கப் அளவு கடலை மாவு போட்டுக்கிறேன். அதாவது 100 கிராம் அளவு கடலை மாவுங்க. இதுக்கு காரத்திற்கேற்ப கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கிறேங்க. பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா பஜ்ஜி மாவு பத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது ப்ரெட்டை 2 ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். இதில் சைடில் ஓரங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் ஓரங்களெல்லாம் கட் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சுட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புதினா சட்னியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை இது மேலேயே வச்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி வச்சுட்டு நான் இன்னைக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை கட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ள ஸ்டஃப்பிங் வச்சு செய்யறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நான் இன்னைக்கு புதினா சட்னி வச்சு செய்கிற மாதிரி நீங்கள் வெங்காயம் மசாலா கூட வச்சு செஞ்சாலும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பஜ்ஜி மாவுக்குள்ளே ஒவ்வொரு ப்ரெட்டையும் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம இந்த தவா ப்ரெட்டு பஜ்ஜியை இன்றைக்கி ஆயிலில் போட்டு பொரிக்க போகிறது இல்லைங்க. தவாவில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு தோசைக்கல்லில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ப்ரெட்டை கடலை மாவில் டிப் பண்ணி வச்சுருக்கிறத ஒவ்வொன்றையும் தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். இது மேலேயே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் மேலே நல்லா முருவலாக இருக்கும். 2 சைடும் நல்லா திருப்பி போடணுங்க. சைடெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்படி நம்ம செய்கிறதுனால நமக்கு ஆயில் அதிகமாக தேவைப்படாது, நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், 2 பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஆயிலில் போட்டு பொரிச்செடுக்கிற பஜ்ஜியில் கூட ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இந்த மாதிரி தோசைக்கல்ல வச்சு பஜ்ஜியை டோஸ்ட் பண்ணி எடுக்கிற பஜ்ஜியில் ஆயில் குறைவாகவே இருக்குங்க. இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். இந்த ப்ரெட் பஜ்ஜியை டொமேட்டோ கெச்சப்போட அல்லது இந்த மாதிரி சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ப்ரெட் பஜ்ஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.